இவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரமணா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கே அசோக் நகரில் தான் ஆஃபீஸு. மேம் ஃபார் NDTV ஒன்லி தட் ஐ வென்ட் தேர் டு டேக் அன் இன்டர்வியூ. டேரக்டர் வந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா நியூஸில் இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும். அப்போது ஒரு பையன் வந்தாப்புல, ஒரு டிவி ஷூட்டில் வந்து இறங்கினாப்புல. நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். எரிச்சல் ஆனிச்சு, இன்னும் நேரம் டேரக்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி டேரக்டர் வருவாரா மாட்டாரா? ஏதோ அங்கே இருக்கிற ஒருத்தர் அப்படி இல்லைனா டிவி ஷூட்டில் வந்து இறங்குறாப்புல. சாரி சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாரு. அந்த டிவி ஷூட்டில் வந்து இறங்கின டேரக்டர் AR முருகதாஸ். ஆமாம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரொம்ப சிம்பிளாக ஒரு டிவி ஷூட்டில் வந்து நான் மிரண்டுட்டேன். சாரி சார், எனக்கு இது நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் சார். இல்லை சார், நீங்கள் வந்த உடனே நான் வந்துடலான்னு நினச்சேன், வர்றதுக்குள்ளே ஒரு வேலையை போச்சுன்னு சாரி சாருங்கிற இன்டர்வியூ எடுக்கல. பிரமி படங்கள் எனக்கு இவர் என்ன இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அன்னைக்கு என்ன வேவ்லென்த்தில் நாங்கள் பழக ஆரம்பித்தோமோ, அடிக்கடிலாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசாக கிடைக்காட்டியும் கூட எங்கேயாவது இப்போ ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேயோ இல்லை திடீர்னு எங்கேயோ சந்திப்போம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு வாழ்த்துவார், இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவார். பட் என்னன்னா நம்ம மேலே அந்த பிரியத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் அன்னைக்கு பார்த்த முருகதாஸை அப்படியே இன்றைக்கும் பார்க்குறேன். அப்புறம் அவரே சொன்னது போல் இவ்வளோ நேரம் அவர் ரொம்ப பேசியும் நான் பார்க்கல. இன்னைக்கு இதற்காக பேசியதற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டைரக்டர். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ். கல்வி அது ஒரு பேசிக் எஜுகேஷன், முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒன்று வந்தப்போ டோட்டலாகவே வந்து அப்படி தேவையில்லை, கல்வியில் இல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் வாழலாம், அப்படி தான் முன்னேறினாங்களா, எல்லோரும் படித்து தான் முன்னேறலாங்களா அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் என்னடா அது டக்குன்னு எல்லோரும் மெஜாரிட்டி வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டப்போ கோபியோட ஒரு பழைய காணொலி வந்து பட்டுன்னு வைரல் ஆச்சு. அப்போ வந்து ஒரு காலேஜில் சொல்லியிருந்தார், ஒரு காலேஜ் இப்போ ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் அதில் நான் பார்த்தேன். படிப்பு இல்லாமல் எப்படி வேணால் வரலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உடனே காமராஜரை சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யாரான்னா சொல்ல மாட்டான் அப்படின்றாங்க. ஆனால் படித்தவனுக்கு நம்ம 100 உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ படிப்பு டக்குன்னு ஏன்னா படிப்பு வரலைன்னா விட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க. பேசிக் எஜுகேஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களை எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, எல்லாரும் நீட் எழுதணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்ல, படிப்பு வரலைன்னா உடனே செத்துணுன்றதெல்லாம் சொல்லலை. பேசிக் எஜுகேஷன் தான் சொல்கிறாங்க. உங்களை டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, ஆனால் டாக்டரோட கம்யூனிகேட் பண்ணணும். டாக்டர் உடம்புல இருக்கிற ஆர்கனை பற்றி சொன்னார், இதுக்கு இது பண்ணணும்னா நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு லாயரோட பேசினார், லாயர் வந்து லாவை பற்றி சொல்கிறாருன்னா லாயரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணுறீங்கன்னா ஆடிட்டர் சொல்கிறார் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்று இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு கரண்ட்டை பற்றி ஒன்று பேசுகிறாங்க, ஏசியை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். அது கூட வேணான்னு சொல்லிடாதுன்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் கிடையாது, நீயா நானால ஒரு இந்த பக்கம் எஜுகேஷன் வேணும்னு ஒரு குரூப்பு, இந்த பக்கம் எஜுகேஷன் வேணான்னு ஒரு குரூப்பு. அந்த எஜுகேஷன் அவசியம் இல்லைன்ற குரூப்பை போட்டு பண்ணி எடுத்துட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட ஆயுதம் வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிறவங்களோட பேசிக் வந்து ஒரு பலமே அந்த கல்வி தான். அதையே வேணான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே கல்வி இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக தப்பாயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்த டைமில் அவரோட காணொலி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உண்டாக்குச்சு. இமிடியேட்டாக அது பெரிய அளவில் வைரலாகவும் உண்டாகுது.